मुसलमान का मतलब कांग्रेस, कांग्रेस का मतलब मुसलमान. காங்கிரஸ் தான் முஸ்லீம், முஸ்லீம் தான் காங்கிரஸ் என்கிறார் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி. இதைத்தான் நாங்களும் சொன்னோம். நீங்க ஒன்னும் செக்குல மத சார்பில்லா அனைவருக்குமான கட்சி இல்லைன்னு, வெறும் வாக்கு வங்கி வெறுப்பு அரசியல் செய்யும் மைனாரிட்டித்துவா கட்சின்னு இப்ப அது நீங்களே ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். मुसलमान का मतलब कांग्रेस, कांग्रेस का मतलब मुसलमान. இந்திரா காந்தி காலத்துல இந்தியா தான் இந்திரா, இந்திரா தான் இந்தியான்னு கூவுன கட்சி ராகுல் காந்தி காலத்துல எப்படி கூவுது பாருங்க. मुसलमान का मतलब कांग्रेस, कांग्रेस का मतलब मुसलमान. இப்ப இல்ல, எப்பவுமே காங்கிரஸ் ஒரு முஸ்லீம் அடிமை கட்சி தான். இந்தியன் வெர்ஷன் ஆஃப் ஜின்னாவின் முஸ்லீம் லீக். நேரு காலத்துல காஷ்மீரை எப்படியாச்சும் பாகிஸ்தானுக்கே கொடுத்துடணும்னு பல வேலைகள் செஞ்சார். இந்திரா காலத்துல கைப்பற்றிய காஷ்மீரை திரும்பவும் பாகிஸ்தானுக்கே தாரை வார்த்தார். ராஜீவ்காந்தி காலத்துல ஷாபானு வழக்கின் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே முஸ்லிம்களுக்காக புறக்கணிக்கப்பட்டது. 3 மத தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக செய்தி பார்த்து சோனியா விம்மி விம்மி அழுதார் என்றார் சல்மான் குர்ஷித். மும்பை தாக்குதலுக்கு பாகிஸ்தான் இஸ்லாமிய தீவிரவாதிகள் காரணம் இல்லை என்று சொன்னவர் திக்விஜய் சிங். அதே போலதான் இப்பொழுது காஷ்மீரில் நடந்த தாக்குதலுக்கு சொன்னார் ப. சிதம்பரம். காங்கிரஸ் ஒரு முஸ்லிம் கட்சி என்று சொன்னவர் ராகுல் காந்தி. அப்புறமா முஸ்லிம் கட்சி, முஸ்லிம்களுக்கான கட்சி என்று மழுப்பப்பட்டது. இப்ப ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் என்றால் முஸ்லிம் என்று வெளிப்படையாக அறிவித்து விட்டார். मुसलमान का मतलब कांग्रेस, कांग्रेस का मतलब मुसलमान. என்ன கொடுமைனா, இந்த மைனாரிட்டித்துவா கட்சி பிஜேபியை பார்த்து இந்துத்துவா கட்சி என்று சாடுவதும் RSS பார்த்து அலறுவதும் தான். ஓட்டுக்காக இப்படி செயல்படும் காங்கிரஸ் பேசாம கட்சியை கலைச்சிட்டு அன்று கருணாநிதியை பார்த்து வைகோ சொன்ன அந்த புராதன வேலைக்கு போலாம்.